சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அம்மாவே கூப்பிட்டுருக்காங்க, அவங்க கிட்ட பசிக்கலன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டு இருக்க. இந்த கேள்விக்கு என்கிட்ட என்ன பதில் எதிர்பார்க்கறீங்க? அப்பா அத்தை முதல் கொண்டு வீட்டுல எல்லாருமே அம்மா பேச்சுதான் கேட்பாங்க. அந்த மாதிரிதான் நீயும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். சரி வா, வந்து சாப்பிடு. இல்ல, எனக்கு பசிக்கல. பசிக்கலன்னு பொய் சொல்லாத. எதுவா இருந்தாலும் சாப்பிடாம படுக்க கூடாது. வா, லைட்டா சாப்பிட்டு வந்து படு. சௌந்தர்யா, உன்னோட இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்? அம்மா வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறியா? என்கிட்ட யாரும் வந்து பேசணும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு பசிக்கல, எதுவும் வேணாம், அவ்வளவுதான். வீட்டுல நிம்மதியா கூட இருக்க முடியல. அது என்னாலயா? நான் அப்படி சொன்னா? இப்ப இந்த ரூம்ல நான் படுக்கலாமா இல்ல நான் வெளியே போய் தூங்க? ஏ சௌந்தர்யா, என்ன அர்த்தத்துல நீ இப்படி பேசுற? நான் எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்துல தான் பேசுறேன். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். பேசாம என்ன தூங்க விட்டா போதும். நான் தூங்கணும்னு சொன்னேன். லைட் எரிஞ்சிட்டே இருந்தா எப்படி தூங்குறது? லைட் ஆஃப் பண்ணா நல்லா இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி பிரச்சனையை உருவாக்கி ராஜேஸ்வரி சௌந்தர்யாவை சண்டை கோழியா மாத்தணும். என்ன டைவர்ட் பண்றதுக்காக குளிர் ஜுரம் வந்த மாதிரி வேணும்னே பண்றான்னு நினைக்கிறேன். ஆபீஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போலாமா? கோவத்தில் தான் இருக்கா? வெளியில போகும்போது பேசினா இன்னும் பிரச்சனை தான் ஆகும். தூங்கட்டும்.